ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். வாழ்வு கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் வாழ்வு பெற, அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெற வேண்டும் என்றே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வாக்கு மாறாத ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிற தெய்வன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இது நாளில் வந்திருக்கிறார். நற்கருணை வடிவிலே, அப்ப வடிவிலே நமக்காக இதோ வாசம் செய்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு நோக்குவோம். இது இந்த நாட்களிலே நாம் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தினால் இன்று சிறப்பாக அகில உலகத்திற்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே அகில உலகத்தை ஆண்டவருடைய பிரசுரத்துக்கு கொடுக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய பிரசுரத்தை கொண்டு வருவோம். இது இந்த நேரத்தில் இந்த விடுதலை ஜெபமாலையை, சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்கிற பொழுது அகில உலக அளவிலே இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நாம் மனக்குள் கொண்டு வருவோம். நாம் வாழ்கிற நம்முடைய பகுதியிலே இந்த நோய் தொற்று நமக்கு நாம் இருக்கிற நம்முடைய பகுதி வந்துவிடும் என்று பயத்தால் நாம் வாழ்க்கும் இந்த பயத்தை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கட்டும். இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசனத்துல கொண்டு வருவான். ஆண்டவர் அபிஷேகமா இந்த மக்களை வழி நடத்தட்டும். இது இந்த நாள்ல இந்த விடுதலை ஜெபமாலையை ஜெபிக்கிற இந்த வேளையிலே இது மிக சிறப்பான விதத்துல நாம் இந்த நாட்களிலே செய்தித்தாள்களிலே, நாம் ஊடகங்களிலே, தொலைக்காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிற தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். காலங்களை எல்லாம் கடந்தவர், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், இவ்வுலக அரசருக்கெல்லாம் அரசர், தன் உயிரையை கொடுத்து நம் அத்தனை பேரையும் மீட்ட ஆண்டவர் இதோ வாழும் தெய்வமாக, நற்கருணை நாதராக, அழியா உணவாக நம் முன்னே வீற்றிருக்கிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய தூக்கம் சந்தோஷமாக மாறும்.
இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்களே, நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். திருப்பாடல் 86:7 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர், நம் தெய்வம் நல்லவர். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் நல்லவர், நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக அறிந்து வைத்திருக்கிறவர். ஆண்டவர் நல்லவர். துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். துன்பங்கள் அனைத்திலும் அவருடைய மீட்பர் ஆனார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். எசையா 63:9 என வாசிக்கின்றோம். துன்ப வேளையில் நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். திருப்பாடல் 81:7 என வாசிக்கின்றோம். இந்த நேரம் நெருக்கடியான நேரமாக உங்களுடைய வாழ்க்கையை துவண்டு போயிருக்கிறீர்களா? பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, கவலைகளோடு பரிதவித்த ஒரு நிலையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை நான் துன்புறுத்த மாட்டேன். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. திருப்பாடல் 37:39 என வாசிக்கின்றோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். இடுக்கணற்ற வேளையிலே நமக்கு உற்ற துணையும் அவரே. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தேவன். இது இந்த நாள்ல நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நேற்று தினம் அகில உலக குடும்ப தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபித்தோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் நம்மை வழிநடத்தட்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒருவர் மற்றவரை இன்னும் ஆழமாக அதிகமாக புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய உறவுகளை பலப்படுத்தக்கூடிய, உறவுகளை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலை ஆண்டவர் நம்மளே உருவாக்கணும். சிறப்பாக ஜெபிப்போம். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. யோவான் நற்செய்தி 17:21 எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். தினத்துல நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கும்படி, ஒற்றுமையா இருக்கும்படி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுல எந்த ஒரு பிளவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் வாழாமல் ஒருவர் மற்றவரை
ஆழமா இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை, நல்ல இதயத்தை இறைவன் தர சிறப்பாக ஜெபிப்போம். பார்த்திடும் கண்ணாடி 100 துண்டுகளாய் சிதறினாலும் ஒவ்வொன்றும் நம்முடைய முகத்தை காட்டிடும். உலகிலே எண்ணற்ற மனிதர்கள் இனம், மதம், நிறம், மொழி, கலாச்சாரம் என வித்தியாசங்களோடு வாழ்ந்தாலும் கூட நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர் ஒருவரே. நாம் அனைவருமே அவருடைய பிரதிபலிப்பு தான். இதை உணர்ந்து ஏற்ற தாழ்வின்றி சமத்துவ சகோதரத்துவ உணர்வோடு மரியாதை கலந்த அன்போடு நாம் வாழவே இறைவன் விரும்புகின்றார். நாம் வாழக்கூடிய நம்முடைய தாய் நாடும் எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோருக்கும் ஒரு மனம் என்ற வேற்றுமையில் ஒற்றுமையுடன் சமத்துவத்துக்கு பிற நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது. தனிப்பட்ட வாழ்விலே, இறை உறவிலே, சமத்துவத்திலே வாழ நாம் இந்த நாளிலே சிறப்பாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்ப ஒற்றுமை சீர்குலைந்து போக நாம் பல நேரங்களில் நாம் காரணமாக இருந்திருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல்ல வேறுபாடு பார்த்து இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இவன் இந்த குலத்தை சார்ந்தவன் என்று சொல்லி பல நல்ல காரியங்கள் செய்ய நமக்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் நழுவ விட்டிருக்கிறோம். இந்த நேரம் வல்லமையாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிற நேரம், நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆண்டவர் பலவீனமான நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளை நாம் திருப்பி திருப்பி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் பலவீனமான குடும்பம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் பலவீனமான குடும்பம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் பலவீனமான குடும்பம். என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய உயிர் உள்ள பிரசன்னத்தாலே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தொடட்டும். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா பிளவுகளும் நம்மை விட்டு அகன்று போகட்டும். தேவையில்லாத அத்தனையும் நம்மை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவர் வல்லமையா நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தட்டும். ஒப்பு கொடுங்க. உடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் வாஞ்சியோடு ஒப்பு கொடுங்க. கடவுளால் முடியாத ஒரு காரியம் கூட கிடையாது. இயேசுவால் ஆகாத ஒரு காரியம் கூட கிடையாது. இந்த தேவனால எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். இந்த தேவனால எல்லாமே முடியும். அந்த நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம், நம்முடைய குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். தேவையில்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒருவர் மற்றவருடைய அன்பை ஆழமாக புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வாழ வேண்டிய நேரத்துல அவருடைய பிரசன்னத்துல இல்லாமல் வாழ்ந்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். இதோ நம் ஆண்டவர் இருக்கிறார், இதோ நம் தேவன் இருக்கிறார். இந்த நேரம் நம்முடைய குடும்ப வாழ்வை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற நேரம், கண்ணீரோடு நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். இந்த நொடி வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அருளுக்கு மேல் அருள், ஆசீருக்கு மேல் ஆசி நினைச்சு பார்க்கல. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எத்தனை ஆண்டவர் தந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்பு, இதோ அப்படியே பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் அல்லவா, அருமையான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்வோம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பல்வேறு விதமான பிரச்சனைகளால் அவதியுற்று கதறினேன், உம்மை நோக்கி கதறி அழுது ஜெபித்தேன். நீர் என்னை தொட்டீர். உடல் எல்லாம் இல்லாத பொழுது நல்ல மருத்துவராய் என்னை தேற்றினேன்.
என்னுடைய வாழ்க்கையில துவண்ட பொழுது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது நீர் வந்து என்னை தேற்று, நீர் என்னை தொட்டு ஆசீர்வதித்தீர். அப்பா உமக்கு நன்றி, தேவா உமக்கு நன்றி, என் ராஜா உமக்கு நன்றி என்று நாம் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி 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 என்று நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையில உள்ளத்து உணர்வுகளை ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா, நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா. மருத்துவராய் உடனிருந்து தேற்றி நீரையா, மருத்துவராய் உடனிருந்து தேற்றி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. எண்ணமெங்கும் தேவையோடு வேண்டினேன் ஐயா, எண்ணமெங்கும் தேவையோடு வேண்டினேன் ஐயா. என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்தீரையா, என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே, பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா
தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா, மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா. சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா, சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. திக்கற்று திசை மாறி தொலைந்திடும் போது, திக்கற்று திசை மாறி தொலைந்திடும் போது, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா. மூளை கல்லாய் முன் நின்று நடத்தி நீரையா, மூளை கல்லாய் முன் நின்று நடத்தி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, துடுப்பனவே துணையாக வந்தீரையா, துடுப்பனவே துணையாக வந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே, பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே. தாய் வரமே தந்தனக்கு தாயாகினார், தாய் வரமே
தந்தனுக்கு தாயாகினார். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா, கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா. படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ, படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. குடும்பமாக நம்முடைய குடும்ப உறவை ஆழப்படுத்த, நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ இது நாம் ஜெபித்திருக்கிறோம். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒன்றாயிருக்க நாம் இந்த நாளில் குடும்ப ஒற்றுமைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பமாக இணைந்து நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய பதில், இயேசுவே உமக்கு மகிமை. சொல்லுவோம், இயேசுவே உமக்கு மகிமை. திருத்தூதுகளைப் போல இறை நம்பிக்கை தந்தீரே, இயேசுவே உமக்கு மகிமை. உயிரளிக்கும் தெய்வ பக்தி தந்தீரே, இயேசுவே உமக்கு மகிமை. உம்முடைய மக்களாய் எம்மை மாற்றினீரே, இயேசுவே உமக்கு மகிமை. எங்களை ராஜாவின் ஆசாரிய கூட்டமாக்கினீரே, இயேசுவே உமக்கு மகிமை. உம்முடைய ஊழியராய் மாற்றினீரே, இயேசுவே உமக்கு மகிமை. ஒரே உடலில் உறுப்புகளாய் உள்ளதற்காய் இயேசுவே உமக்கு மகிமை. எங்களுக்குள் ஒற்றுமையை பலப்படுத்தினீரே, இயேசுவே உமக்கு மகிமை. எங்களுக்குள் சமாதானத்தை வாய்க்க பண்ணினீரே, இயேசுவே உமக்கு மகிமை. உம்முடைய நாமும் எம்மை வாழ செய்கிறதே, இயேசுவே உமக்கு மகிமை. இயேசுவே என்றும் எங்களை ஆட்சி செய்பவரே, இயேசுவே உமக்கு மகிமை. இயற்கையின் வனப்பு நம் இறைவனின் பிரதிபலிப்பே. கடலாய், மலராய், மலையாய், மரமாய், நிறமென வெவ்வேறாய் நின்றாலும் தூய்மை, அமைதி, மனிதனுக்கு உதவுதல் என ஒரே நிலைப்பாட்டையே இயற்கை நமக்கு பாடமாக்கி நிற்கிறது. நாம் ஒரே இயேசுவை விசுவசித்தால் ஒன்றாகவே எண்ணுவோம். பாகுபாடுகள் அதிகமானால் ஒரே கடவுளுக்கு பல வேடங்கள் பூசிவிடும் முயற்சியே விசுவாசமாகிவிடும். நெருப்பில் இடப்படும் அனைத்து நெருப்பாக மாறுவது போல ஒரே இயேசுவை போல் பிரதிபலித்து ஒன்றிணைந்து வாழ, ஏற்ற தாழ்வின்றி வாழ நாம் முயற்சிப்போம். நம்முடைய பதில், சமத்துவ நாயகனே உம்மை போற்றுகின்றோம். சொல்லுவோம், சமத்துவ நாயகனே உம்மை போற்றுகின்றோம். எல்லா உயிர்களின் தேவா, சமத்துவ நாயகனே உம்மை போற்றுகின்றோம்.
எங்கள் இணைப்பாளரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். எங்கள் சகோதரரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். பகிர்ந்தளிப்பின் உதாரணரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். தியாகத்தின் தனிச்சிறப்பே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். பெரு சுமை சுமைப்போரின் ஆதரவே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். நல்ல சமாரியனே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். சேர்ந்து ஜெபிக்கையில் பிரசன்னமானவரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். தூய ஆவியாம் துணை செய்பவரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்காக மன்னிப்பு கேட்டவரே, சமத்துவ நாயகனே, உம்மை போற்றுகின்றோம். மோட்சக்கரையில் ஒரே கூச்சலும் குழப்பம். ஆண்டவர் அவருடைய நடுவே அசைவாட புதியவர் ஒருவர் உள்ளே நுழைகிறார். ஆண்டவர் அவரை அன்பாய் வரவேற்றார். புதியவருக்கு அங்குள்ள மக்களை கண்டு வியப்பேனென்றால், ஒருவன் தன்னிடம் வேண்டுதல் செய்தவன், மற்றொருவன் பெரிய பாவி, இன்னொருவன் படிக்காத தினக்கூலி. இப்படியாக தகுதி இல்லாதவரே அங்கே இருப்பதாய் கண்டு ஆண்டவரிடம் முறையிட்டான். ஏற்றத்தாழ்விங்கில்ல, உலகத்தின் உயர்வை கண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கொஞ்சம் அமைதியாக புதியவர், பின் எதற்கு இத்தனை கூச்சல் குழப்பம் என கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி இங்கு வந்தாய் என அவர்கள் குழப்பமாய் உள்ளனர் என்றார். சமத்துவமும் சகோதரத்துவமும் இனம், மொழி, நிறம், சாதி, மதம் தாண்டி நம்முடைய மனங்களிலே வாழ்ந்திட வேண்டும். பிறரை தாழ்த்தி வேற்றுமைப்படுத்தியதற்காய் இந்த நாளிலே நாம் மன வருந்துவோம். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். சொல்வோம், மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். வேற்றுமைப்படுத்தியதற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். சாதியின் பேரால் பிரிவினை செய்ததற்காக மன்னியும் ஒற்றுமையின் வாழ்ந்திடுவோம். விதவைகளை நிந்தித்ததற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். குழந்தை பேர் இல்லாதவரை மனநோகம் செய்ததற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். சமுதாய கடனை தவறியதற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். ஏழைகளுக்கு ஏற்ற ஊதியம் தராததற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். பசித்தோருக்கு உணவளித்திட பாகுபாடு பார்ப்பதற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். பகைவரையும் நேசித்திட தவறியதற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். முதியோரை எல்லாம் ஏளனம் செய்ததற்காக மன்னியும் ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம். படித்த யூதாஸ், மேன்படித்த பேதுரு இருவருமே நம் ஆண்டவருடைய சீடர்கள் தான். எந்த நிலையில் இருந்தனரோ அப்படியே அவர்களை ஆண்டவர் இயேசு அழைத்துக் கொண்டார். அதே போல எந்தவித வேறுபாடும் இன்றி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமோ அப்படி வழி வந்தவரோ, மாறாக திருச்சட்டத்தினால் வாழ்வு வரவில்லை, ஆண்டவருக்கு ஏற்புடையவற்றை செய்து கீழ்ப்படிந்து நிலை வாழ்வை அடைந்தனர். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். பாகுபாடு பார்த்திடாத இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் நம்மை நேசித்து உதவியோருக்கு நன்றி கூறி இறைவனை போற்றுவோம். வறுமையில் உதவி செய்தவருக்காய் நன்றி சொல்வோம். கல்வி புகழ் உயர செய்தோருக்காய் நன்றி கூறுவோம்.
ஒடுக்கப்பட்டோரை உதவி செய்து உயர்த்தியோருக்காய் நன்றி சொல்வோம். வீதியில் இருந்தோர் வாழ்வில் ஒளியேற்றியதற்காய், சிறைப்பட்டோருக்கு ஏற்றம் கொடுத்ததற்காய், வேலை வாய்ப்பு தந்து வாழ வைத்ததற்காய், மருத்துவ உதவி செய்து மனித வாழ்வு வாழ்ந்தோருக்காய், முதியோரை அன்பால் மகிழ்ச்சி படுத்தியதற்காய், தானங்கள் செய்து தருணை காப்போருக்காய், இறைவார்த்தையை எடுத்துரைத்து இதயம் காப்போருக்காய், இந்த நேரம் நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இன்று நாம் கொரோனா வியாதியால் தொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த மனித குலத்திற்காகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த மக்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே வல்லமையாய் இந்த மக்களை வழிநடத்தட்டும். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். இன்று மிக சிறப்பான விதத்திலே தமிழ்நாட்டிலே, முக்கியமாக சென்னையிலே மிக வேகமாக பரவி வரும் தொற்றுநோயின் வேகம் நன்கு குறைய சிறப்பாக வேண்டுவோம். பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் சிக்கிக்கொண்டு தங்களுடைய சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அவதியுறும் அனைவரும் தங்களுடைய குடும்பத்துடன் கூடிய விரைவில் சேர சிறப்பாக அவர்களுக்காக வேண்டுவோம். கொரோனா தொற்று நோய் பல நாடுகளில் சமூக பரவல் என்ற அடுத்த கட்டத்திற்கு எட்டியுள்ள நிலையிலே மக்கள் சமூக விலகலை கண்டிப்புடன் கடைபிடித்து தொற்று பரவலை முற்றிலும் தடுக்க சிறப்பாக இந்த மக்களுக்காக வேண்டுவோம். தொற்று நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கும் தூய ஆவியானுடைய ஞானமும் வழிநடத்தலும் கிடைக்க வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். வரப்போகும் பொருளாதார வீழ்ச்சினால் பாதிக்கப்படவுள்ள எண்ணற்ற குடும்பங்கள் ஆட்சியாளருடைய கருணை பார்வை கிடைக்க பெற இதோ இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லி நம்முடைய கருத்துகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய நாட்டுக்காக, தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு
மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். என்னில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கடவுளுக்காக வாழ முற்படும் போது இந்த உலகம் நம்மை ஒதுக்கும். சரியான வழியிலே, சரியான பாதையிலே உண்மையாக நேர்மையாக நாம் வாழ நினைக்கிற பொழுது இவனுக்கு வாழ தெரியாது, இவள் வாழ்வதற்கு லாக்கியே இல்லை என்று இந்த சமூகம் நம்மை தூற்றும். நம்மோடு இருப்பவர்கள் நம்மை விரட்டி அடிப்பார்கள், ஓட ஓட நம்மை துரத்துவார்கள். இதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் வாழ முற்படுகிற பொழுது இந்த உலகம் உங்களை ஒதுக்கும், விரட்டி அடிக்கும், ஓட ஓட துரத்தும். என்னில் உங்களை உலகிலிருந்து தனித்து எடுத்து விட்டேன். எப்படியும் வாழலாம் என்ற மனநிலையில் இல்லாமல் இயேசுவுக்காகத்தான் வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கு மாற்றி எடுத்து விட்டேன். என்னில் உங்களை நான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் சாட்சிகளாக வாழ விரும்புகிறவர் எவரும் பணி வாழ்வுக்கு இடரலாக இருக்க மாட்டார். எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருப்பார் என்பதை பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகிறார். இயேசுவுக்காக என வந்த பின்பு இதுவெல்லாம் எனக்கு என்ன இழப்பா என்று உறுதியான நிலைப்பாட்டோடு நாம் இந்த பவுலடிகளாரை போல நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற பிறகு பெறுவதற்கு தான் உலகம் இருக்கிறது என்பது போல தன்னை இழக்க துணிந்த புனித தீமோத்தேயு இயேசுவை கொடையாக பெற்றுக்கொள்கிறார். இயேசுவின் பொருட்டு இந்த உலகத்தை கொடையாக பெற்றுக்கொள்கிறார். இந்த உலகம் உள்ள வரையில் அவருக்கு எழுதப்பட்ட கடிதல் இருக்கும். திரு அவையின் வரலாற்றிலே அவர் என்றும் ஒரு ஆயராகவே கருதப்படுவார். இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து உலகம் என்னை வெறுக்கிறது, உறவினர்கள் என்னை நகைக்கிறார்கள்,
ஊரார் என்னை ஒதுக்குறார்கள் என்று நாம் ஒதுங்கி போகலாமா? நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே. இந்த நாள்ல நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் உறவாய் நீர் இருக்கிறீர். நாங்கள் இப்படி வாழாமல் இப்படித்தான் வாழ்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எங்களுக்கு தந்தவரே, உயிர்த்த ஆண்டவரை பற்றி கொண்டு உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ நாங்கள் எடுக்கிற எங்களுடைய நிலைப்பாட்டிலே குடும்பமாக உறுதியாக இருக்க, குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஒற்றுமையோடு வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போம். என் ஆன்மனேசரே, நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். இதோ வந்திருக்கிறேன், என்னை தேற்றுங்க ஆண்டவரே. என் ஆன்மனேசரே, நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே என்று வாஞ்சியோடு நற்கருணை ஆண்டவரை அழைக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். என் ஆன்மநேசரே, நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் ஆன்மநேசரே, நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி தேற்றுவாய். என் ஆன்மநேசரே, நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் வாழ்வில் துணையாக வாருமே. என் சோகம் தீராமல் என் கண்ணீர் குளமாக உன்னை தேடி ஓடோடி வந்தே. என் சோகம் தீராமல் என் கண்ணீர் குளமாக உன்னை தேடி ஓடோடி வந்தே. வாழும் வாழ்வில் நிம்மதி இல்லையே, செய்யும் தொழிலில் ஏற்றமில்லையே. வாழும் வாழ்வில் நிம்மதி இல்லையே, செய்யும் தொழிலில் ஏற்றமில்லையே. சோதனை வேதனை என்னை அழுத்துதே. சோதனை வேதனை என்னை அழுத்துதே. நற்கருணை நாதரே, என்னை பாருமே. என் குழப்பம் தீர வழியை சொல்லுமே. நற்கருணை நாதரே, என்னை பாருமே. என் குழப்பம் தீர வழியை சொல்லுமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய். அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி
நேசரே நற்கருணை நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் குடும்ப நிலை கண்டு தினம்தோறும் அழுகின்றேன், என் ஏழ்மை என்னை வாட்ட நொந்தே. என் குடும்ப நிலை கண்டு தினம்தோறும் அழுகின்றேன், என் ஏழ்மை என்னை வாட்ட நொந்தே. கணவன் மனைவி புரிதல் இல்லையே, பெற்றோர் பிள்ளை நெருக்கம் இல்லையே. கணவன் மனைவி புரிதல் இல்லையே, பெற்றோர் பிள்ளை நெருக்கம் இல்லையே. குழப்பமும் விரக்தியும் வீட்டை நொறுக்குதே, குழப்பமும் விரக்தியும் வீட்டை நொறுக்குதே. என் வீட்டில் சமாதானம் தாருமே, என் இயேசு என் இல்லம் தங்குமே. என் வீட்டில் சமாதானம் தாருமே, என் இயேசு என் இல்லம் தங்குமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே என் வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. உடல் நோய்கள் வருத்த, மனநோய்கள் வீழ்த்த, பெரும்பாடு தொல்லை நான் அடைந்தேன். உடல் நோய்கள் வருத்த, மனநோய்கள் வீழ்த்த, பெரும்பாடு தொல்லை நான் அடைந்தேன். பார்க்காத மருத்துவம் இல்லையே, உண்ணாத மருந்துகள் இல்லையே. பார்க்காத மருத்துவம் இல்லையே, உண்ணாத மருந்துகள் இல்லையே. உறவுகள் உணர்வுகள் சோர்ந்து போனதே, உறவுகள் உணர்வுகள் சோர்ந்து போனதே. நோய் தீர்க்கும் மருத்துவராய் வாருமே, வியத்தகு அற்புதமே நடத்துமே. நோய் தீர்க்கும் மருத்துவராய் வாருமே, வியத்தகு அற்புதமே நடத்துமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே என்
வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. மழை தண்ணீரின்றி கடும் வறட்சி நோக்கி என் கண்கள் வானோக்கி ஏங்குதே. மழை தண்ணீரின்றி கடும் வறட்சி நோக்கி என் கண்கள் வானோக்கி ஏங்குதே. பயிர்கள் எல்லாம் வாடி போகுதே, பஞ்சம் பசையும் உயிரை உறிஞ்சுதே. பயிர்கள் எல்லாம் வாடி போகுதே, பஞ்சம் பசையும் உயிரை உறிஞ்சுதே. தாருமே இயேசுவே மழையை தாருமே, தாருமே இயேசுவே மழையை தாருமே. உயிரின் ஊற்றாயின் உள்ளே வருவாயே, முகிலாய் மழையாயின் தாகம் தணிப்பாயே. உயிரின் ஊற்றாயின் உள்ளே வருவாயே, முகிலாய் மழையாயின் தாகம் தீர்ப்பாயே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே. என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே என சொல்லி தேற்றுவாய். என் பாவம் என் பாரம் உன் தோளில் தாங்குவாய், அஞ்சாதே திகையாதே எனச் சொல்லி தேற்றுவாய். என் ஆன்ம நேசரே நற்கருணை நாதரே, என் வாழ்வில் துணையாக வாருமே, என் வாழ்வில் துணையாக வாருமே. அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரியும். மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மேய்ப்பனில்லாத மந்தை வழிமாறுமே. மேய்ப்பனில்லாத மந்தை வழிமாறுமே. மேரி உன் ஜோதி கொண்டாள் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா. மாதா, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே.
காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டில்லாத ஓடம் தண்ணீரிலே, அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குமோ மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம்